எல்லாமே நாங்களே உங்களுக்கு கொடுத்துடுவோம். உங்களுக்கு ஃபேமிலியும் பார்த்துக்கணும், நம்ம ஏர்னிங்கும் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா போதும், இந்த பிஸ்னஸை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு ட்ரைனிங் நம்ம வீக்லிக்கே வந்து 2 days 3 days உங்கள் வீட்டுக்கே வந்து ட்ரைனிங் கொடுத்துருவோம். இப்போ ரேட் கேல்குலேஷன் எப்படி பண்ணணும், ஹவர்ஸ் கணக்கில் பண்ணணுமா இல்லை டிசைன் ஸ்டிச்சஸ் கணக்கில் பண்ணுமா, இதெல்லாம் நம்ம ட்ரைனிங் பர்சன் வரும்போதே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். வெல்கம் பேக் டு குட் நியூஸ் கோவை. நீங்கள் வீட்லேயே இருந்துட்டு உங்கள் குழந்தைகளையும் பார்த்துட்டு டெய்லி 3000 to 4000 வரைக்கும் ஏர்ன் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியா வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே மேடம், நம்ம பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, நம்ம எந்த மாதிரியான சர்வீசஸ் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் பெண்களுக்காக, அதை வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க மேடம். கண்டிப்பாக சார். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபியா ப்ளஸ் எம்ப்ராய்டிங் மிஷின்ஸை தான் நம்ம இங்கே புதுசாக கொளத்தூரில் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் மட்டும் கிடையாது, இந்த மிஷின் வாங்கினதுக்கப்புறம் சர்வீஸாக இருக்கட்டும், ட்ரைனிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸாக இருக்கட்டும், மெட்டீரியலாக இருக்கட்டும், டிசைனிங் சப்போர்ட்டாக இருக்கட்டும், A to Z எல்லாமே நாங்களே உங்களுக்கு கொடுத்துடுவோம். உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணணும், ஃபேமிலியும் பார்த்துக்கணும், நம்ம ஏர்னிங்கும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போதும், இந்த பிஸ்னஸை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகே மேடம், நீங்கள் வீட்டில் இருந்தே பெண்கள் வந்து சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து இது சூட்டபிளாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், இல்லை நான் டைலரிங் பண்ணிகிட்ருக்கேன், நான் வீட்டில் இருந்து டைலரிங் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், இல்லை நான் பார்ட் டைமாக டீச்சிங் பண்ணுறேன், பார்ட் டைமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகும் சார். ஏன்னா இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான், ஜஸ்ட் 4 ஸ்டெப்ஸில் நம்ம டிசைன்ஸ் போட்டுடலாம். இதுக்குரிய ஆர்டர்ஸ் கூட நம்ம நியர்பை டெய்லர்ஸ் கிட்டேருந்து வாங்கிக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் போர்டு கிட்ட சொல்கிறோன்னா கூட நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா பிளெயின் ப்ளவுஸ் போடுறது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி, மிஷின் எம்ப்ராய்டரி இந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கு நல்ல சூட்டபிளான மிஷின் இது. ஓகே மேடம், எனக்கு இன்னொரு டவுட்டுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த மிஷின் வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டோம்னா நம்ம டெய்லர் மிஷின் மாதிரி பக்கத்தாலேயே இருக்கணுங்களா, அதெல்லாம் வேண்டியது இல்லையா? அதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது சார். இந்த மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மிஷின்ஸ் நம்ம சைனாலேருந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மிஷின்ஸ்க்குரிய சப்போர்ட் எல்லாமே நம்ம கம்பெனியே உங்களுக்கு கொடுத்துடும். உங்களுக்கு ஜஸ்ட் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணால் போதும், உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம் ஃப்ரீயாக. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரைனிங் நம்ம வீக்லிக்கே வந்து 2 days 3 days உங்கள் வீட்டுக்கே வந்து ட்ரைனிங் கொடுத்துருவோம். இல்லை எனக்கு வந்து கற்றுக்க முடியுமா, இல்லை டவுட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே டேரெக்டாக விசிட் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்ட மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றது கற்றுக்கிட்ட கூட நீங்கள் மிஷினை வாங்கிக்கலாம். எந்த ஒரு டவுட்ஸும் தேவைப்படாது. ஓகே மேடம், இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்ஸ் நம்ம டிசைன் செட் பண்ணி விட்டோம்னா அது முடிய வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். த்ரெட்டெல்லாம் இடையில கட் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுங்க? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். நம்ம பெஸ்ட் மிஷினில் நம்ம டிசைன் செட் பண்ணிவிட்டு என்ன கலர்ஸ் வேணுன்றது ஒரு 5 to 10 minutes ஒர்க்கு அது நம்ம பண்ணிட்டோம்னா ஃபுல்லாகவே மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் கலர் சேஞ்சிங் அதுவே பண்ணிக்கும். த்ரெட் கட் ஆகிற சான்சஸ் எப்பயாவது வரும். இப்போ கூட நம்ம ஓடிக்கிட்டே இருக்குது, இது வரைக்கும் எந்த ஒரு த்ரெட்டும் கட் ஆகலை, 800 ஸ்பீடில் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்கேஸ் த்ரெட் கட் ஆகுதுன்னா அது வந்து இண்டிகேஷன் கொடுத்துட்டு பீப் சவுண்ட் கொடுத்துட்டு ரெட் மார்க்கில் அங்கேயே ஸ்டாப் ஆகி நிற்கும், மூவ் ஆகாது. நம்ம வந்து த்ரெட் போட்டதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் ஒரு பட்டன் கிளிக் ஸ்டார்ட் பண்ணோம்னா போதும், அதுவே ரன் ஆகும். ஓகே மேடம், இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடலைன்னு இப்போ அதாவது வீட்டில் வந்து சிங்கிள் ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்குங்க. இந்த மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி கரண்ட் நமக்கு வந்து தேவைப்படுங்க? இதை சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நம்மளதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரண்ட் செலவு ரொம்ப கம்மிங்க. ஜஸ்ட் 150 watts தான் நம்மளது. அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் கண்டினியூவாக ரன் ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு யூனிட் ஆகும். அது உங்களுக்கு ஷாப்பில் சிங்கிள் ஃபேஸ்லையும் யூஸ் பண்ணலாம், வீட்லேயும் யூஸ் பண்ணலாம். வீட்டில் நம்ம இன்வெர்டர் கனெக்ஷன் இருக்குன்னா இன்வெர்டர் கனெக்ஷன்லேயும் நம்ம கொடுத்துக்கலாம். சூப்பர் மேடம், அதாவது இதுக்கு வந்து பெருசாக கரண்ட் செலவு வந்து ஆகாது, கரெக்டுங்களா? தேவையே படாது, கரண்ட் செலவு ஒன்றும் ஆகாது. நம்ம டிசைன்ஸை பொறுத்து தான் நம்ம கஸ்டமர்கிட்ட காஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஒரு பேசிக் டிசைன் நம்ம எவ்வளோ மேம் கஸ்டமர்கிட்ட வாங்கலாங்க? இப்போ நம்ம பேசிக் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு 400 450லேருந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம். அதே அட்வான்ஸ்டாக டிசைன் எடுக்கும்போது 800 1000 வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணலாம். இது வெறும் மிஷின் எம்ப்ராய்டிங் மட்டும்தான் சொல்கிறேன். இதே ஆரி ஒர்க் போடுறீங்க அப்படின்னா நம்ம பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு 1500லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அட்வான்ஸ்டாக போகும்போது 2000 3000 வரைக்கும் அந்த டிசைனை பொறுத்து நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஆனால் அந்த பேசிக் டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 to 3 ஹவர்ஸில் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். 2 to 3 ஹவர்ஸில் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ 3 ஹவர்ஸில் நமக்கு கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசைனுக்குரிய நமக்கு ஆகிற காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 50 to 100 தான்.
ஜஸ்ட் ஒரு 50லேருந்து 100 ருபீஸ் அளவுக்கு தான் நமக்கு காஸ்ட் ஆகும். வெறும் 150 ரூபாய்க்குள்ள தான் செலவே ஆகுங்க. ஆமாம் ஆமாம் 100 ரூபாய்க்குள்ள தான் செலவே ஆகும். அது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறீங்கன்றது, எந்த ரேட்டுக்கு கொடுக்குறீங்கன்றது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ ரேட் கேல்குலேஷன் எப்படி பண்ணணும், ஹவர்ஸ் கணக்கில் பண்ணணுமா இல்லை டிசைன் ஸ்டிச்சஸ் கணக்கில் பண்ணுமா, இதெல்லாம் நம்ம ட்ரைனிங் பர்சன் வரும்போதே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஓகே மேம். இப்போ வந்து டிசைன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி மேம் கஸ்டமர் வந்து எடுக்கிறது? இப்போ நம்ம கொடுத்துருவோம்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல, எவ்வளோ டிசைன்ஸ் வந்து நம்ம இப்போ நம்ம இந்த மிஷின் வாங்குறாங்கன்னா எவ்வளோ வெரைட்டி டிசைன்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோங்க? இப்போ நம்ம வந்து பேசிக்காக ஒரு 5000 டிசைன்ஸ் கொடுத்துட்றோம் சார். பேசிக்காக ஒரு 5000 நம்ம 5000 ஆப்ரேட்டிங் டிசைன்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துட்றோம். அதுலேயே உள்ள வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். மிஷின் ஓடிட்டு இருக்கு ஒரு பீப் சவுண்ட் வந்து ஆஃப் ஆச்சு. அது எதனால இருக்கும் என்னாச்சு சார்? அது நம்ம த்ரெட் கட்டாக இருக்கும் சார். இன் கேஸ் பண்ணிட்டே இருக்குங்க இந்த மாதிரி. ஆமாம் ஆமாம். நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா த்ரெட் இருக்கு. இங்கே உங்களுக்கு தெரியுதா த்ரெட் இருக்கு. ஆனால் நமக்கு பீப் சவுண்ட் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி பீப் சவுண்ட் வந்து நமக்கு த்ரெட் இருக்கு, கட் ஆகலை, ஆனால் பீப் சவுண்ட் வந்திருக்குன்னா பாபின் கேஸ் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே ஓகே ஓகே. உடனே நம்ம பாபின் சுற்றி போட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். ஓகேங்க. ஜஸ்ட் பாபினை எடுத்து நம்ம ஃபில் பண்ணி போட போகிறோம். இது வந்து ஒவ்வொரு டைமுமே வந்து நம்ம பண்ணணுங்களா? இதை முடிய இல்லை சார், நமக்கு ஒரு பாபின் பார்த்தீங்கன்னா 45 minutes to 1 hour இருக்கும் ஒரு பாபின். ஒரு டிசைனுக்கு சிம்பிளாக நமக்கு முடிஞ்சிடும். இன்கேஸ் பாபின் முடிஞ்சிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி இண்டிகேஷன் கொடுத்து அது நமக்கு ஸ்டாப் ஆகிடும். நம்ம ஜஸ்ட் பாபினை சுற்றி போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான் நமக்கு கிளிக் பண்ணுறது. ஃபில் பண்ணிவிட்டு பாபினில் போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் பட்டன் அமுக்குனா போதும், அதுவே பாபின் ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். அதுவே ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்க பாபின். ஓகே. அதுவே ஃபுல் ஆகிறப்ப வந்து ஃபுல் ஆகிட்டு ஸ்டாப் ஆகிடும். மிஷின் மட்டும் கிடையாதுங்க, இதுக்குரிய ஆக்சசரிஸ் த்ரெட்டாக இருக்கட்டும், ஜெரியாக இருக்கட்டும், ப்ளவுஸ் பிட்டாக இருக்கட்டும், வைண்டிங் மிஷின் த்ரெட்டாக இருக்கட்டும், வைண்டிங் மிஷினாக இருக்கட்டும், பாபினு, கேஸு, நீடல்ஸு, டூல்ஸ் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு யூபிஎஸோடு சேர்த்து நம்ம எல்லாமே கொடுத்துடுவோம். நம்ம ஃப்ரீ ஆக்சசரிஸ் கொடுப்போம்னு சொன்னோம் இல்லை சார்? இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சசரிஸு, த்ரெட்டு, ஜெரி, பாபின், வைண்டிங் த்ரெட்டு, அப்புறம் ப்ளவுஸ் பிட்டு, உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ஒரு செட் உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணோம்னா 45 minutes ஒன்ஸ் நம்ம இங்கே இருந்தோம்னா போதும். மிஷின் பக்கத்தில் ஒன்ஸ் நம்ம வந்து எம்ப்ராய்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி அப்படி இல்லை சார், ஒரு டிசைனுக்கு 1 hour 45 minutes கம்ப்ளீட் ஆகும். இந்த பாபின்காக சொல்கிற பாபின் மாத்திரக்காங்க. ஆமாம், ஒரு 1 hourக்கு ஒன்ஸ் நம்ம சும்மா மானிட்டர் பண்ணால் போதும். ஏன்னா மோஸ்ட்லி இந்த டைலர்ஸு இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸு வீட்டில் சமைச்சிக்கிட்டே பண்ணுறவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த என்னடாப்பா சவுண்ட் வரல, இந்த ஒன்ஸ் ஒரு 3 months ஆச்சுன்னா அவங்களுக்கு நம்ம சொல்லி தரவே வேண்டாம், அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேங்க. இது சிம்பிள். ஒன்ஸ் நம்ம அவங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை பார்த்துட்டு நம்ம இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு விட்டோம்னா அது பாட்டில் ஓடிட்டே இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது பீப் சவுண்ட் கேட்டு ஸ்டக் ஆகி நின்னாலும் நீங்கள் இந்த மிஷினை வந்து பார்த்தா போதும். ஒன்று த்ரெட்டு கட் ஆகிருக்கு, இல்லை பாபின் வந்து நூல் முடிஞ்சிருக்கும். அவ்வளோதான், வேறு எந்த ரீசனும் இருக்காது. ஜஸ்ட் நம்ம இங்கே ஒரு பேக் கொடுத்துட்டு கொஞ்சம் பாபின் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திருக்கோம். ரிவர்ஸ் பண்ணணுங்களா? ஆமாம். சிசர்ஸ் தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் இப்போ நம்ம பழைய காலத்து சிடி படம், நம்ம இப்போ யூடியூப்ல படம் கூட ரிவைஸ் பண்ணி பார்க்குறோம்ல, அந்த மாதிரி 2 seconds ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதே இடத்துலேருந்து விட்ட இடத்துலேருந்து. ஆமாம், விட்ட இடத்த விட முன்னாடி பின்னாடி கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுவே ஃபுல்லாக ஸ்டார்ட். ஓகே ஓகே. இது வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாமே A to Z இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், என்ன மாதிரி இது நம்ம எம்ப்ராய்டிங் நம்ம கொடுக்குற எல்லாமே சொல்லிட்டீங்க. இந்த மிஷினோட காஸ்ட் என்ன வருதுங்க? இந்த மிஷினோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செப்பரேட் ரேட் சார். மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,60,000லேருந்தே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிவைசஸ் செப்பரேட் காஸ்ட் வரும், சீக்வன்ஸ் செப்பரேட் காஸ்ட் வரும், கோடிங் செப்பரேட் காஸ்ட் வரும். உங்களுக்கு என்ன செட் வேணும், வெறும் மிஷின் மட்டும் வேணும்னா மிஷின் மட்டும் வாங்கிக்கலாம். இல்லை பீட்ஸு, சீக்வன்ஸ், கோடிங் எல்லாம் ஃபுல் செட் வேணும்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக ஸ்டாக் இருக்குது. நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா கூட வித்தின் 4 days உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஓகே மேடம். இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து ஃபுல் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிடுவாங்க, ஒரு சிலர் வாங்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு ஆர்வம் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஎம்ஐ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவும் இருக்குங்களா இந்த மிஷின்ஸுக்கு? நம்மக்கிட்ட இஎம்ஐ ஆப்ஷன் இல்லை சார், ஆனால் நம்ம பேங்க்கோட டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம சென்னை லொக்கேஷனில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் நம்ம பேங்க் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுவோம். இல்லை நீங்கள் கிரெடிட் கார்டு பேசஸில் இருக்க, பஜாஜ் கார்டு பேசஸில்,
நீங்கள் போகணுன்னா கூட நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சென்னை மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம லோக்கல் ஃபினான்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதே கோயம்புத்தூர் திருப்பூர் அந்த மாதிரி வந்ததுனாங்க, கோயம்புத்தூர் திருப்பூர் அப்படி வந்தால் கூட நம்மக்கிட்ட சப்சிடிஸ் வந்து டைப்ல இருக்காங்க. அதெல்லாம் நம்மளே ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம் நாங்கள் சப்சிடிஸ் வேணும்னா கூட நம்ம ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோம். ஜஸ்ட் இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எப்படி சப்சிடி அப்ளை பண்ணணும், எங்கே போய் அப்ளை பண்ணணும், நீங்கள் என்ன ஸ்கீம் இப்போ போயிட்டுருக்கு, இதை பற்றி எல்லாம் நானே உங்களுக்கு ஃபோன் காலில் சொல்லிடுவேன். நீங்கள் நம்மக்கிட்ட கொட்டேஷன் வாங்கிட்டு நீங்கள் டேரெக்டாக போய் சப்சிடியில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, உங்களுக்கு வந்து ஃபர்தராக மோட்டல்ஸ் ஏதோ இந்த மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கணும், எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கியூரியாசிட்டி வந்து இருக்கலாம். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். மேடம் இன்னொரு டைம் நம்ம லொக்கேஷன் சொல்லிடுங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் கொளத்தூரில் இருக்குங்க, அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் பக்கத்து சந்து தான் ரிலையன்ஸ் டிஜிட்டல் மார்ட் இருக்கும், அதுக்கு பக்கத்து சந்தில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் யாராக இருந்தாலும் கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், லொக்கேஷனோடு நான் அனுப்பி விட்டுருவேன். நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.